70 வயது ஆளுமை கமலஹாசன் என்று நான் சொல்வேன். ரொம்ப அழகா பேசினார். அவர் வந்து நேற்று பேசின அரசியல் உரை இருக்கு பாருங்க, அனுபவம் அதில் இருந்தது. அவருடைய அந்த வயது, அந்த முதிர்ச்சி, எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த நல்லிணக்கம், சமூகத்தை நேசிக்கின்ற தன்மை, சூர்யாவை மனம் திறந்து பாராட்டிய அந்த பாங்கு, தன்னுடைய தம்பியை பாராட்டுற அந்த பாங்கு எல்லாம் சேர்ந்து ஒரு அற்புதமான உரையை நிகழ்த்தியது. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? 2010 இத்தனை வருஷமா இந்த இல்லாத வீட்டு குழந்தைகளெல்லாம் படிக்க வச்சு ஒரு குழந்தை நான் வீடு கட்டிட்டேன் சார். சார் எங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றிட்டேன் சார். சார் எங்க வீட்டில் எங்க அம்மா அப்பா ஒரு தடவை ஃப்ளைட்டை கூட்டி போயின்னு நினைச்சேன் சார். இன்னைக்கு நான் வந்து ஒரு டாக்டராய், ஒரு இன்ஜினியராக, ஒரு பெரிய அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரா, இவ்வளோ பெரிய நிலைக்கு வந்து நான் அந்த கனவெல்லாம் நிறைவேற்றேன் சார். சூர்யா சார் நன்றி சார் அப்படின்னு அந்த குழந்தைங்க சொல்லுதில்ல. இனிமேல் அந்த குழந்தைங்களை டாக்டர் ஆகுற விஷயம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 2017க்கு பிறகு அது நடப்பதற்கான வாய்ப்பு குறைவு. அந்த அரசியல் சூழ்ச்சி தான் ஏழை குழந்தைகளை காவு கேட்கும் அந்த கொடூரனுக்கு பேர் தான் நீட். அதை கமலஹாசன் ரொம்ப அழகா பொருத்தமான மேடையில சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல நீட் எதிர்ப்பு அரசியலை யாருக்கும் விளக்க முடியாது. அவ்வளவு அழகா கமலஹாசன் வந்து சொல்லியிருக்கிறாரு.